மிஸ்டர் எலிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். இப்போ உங்களுக்கு முடக்குவாதம், வாதத்தில் பல்வேறு வகையான வாதம் இருக்கு. சொடுக்குவாதம், அதே மாதிரி இது தொடுவாதம், அதே மாதிரி படுவாதம்னு ஒரு வாதம் இருக்கு. படுக்க வச்சிடும் ஆளை. இப்படி வாதங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வாதக்கூறு யார் யாருக்கெல்லாம் வருதோ, இந்த வாதக்கூறு வரக்கூடிய எல்லா மனிதர்களுமே மனக்கூறு பாதிக்கப்பட்டுள்ளா இருப்பாங்க. ஆழ்மனம் பாதிப்புல இருப்பாங்க. கண்டிப்பா ஆழ்மன பாதிப்பு தான் இங்க வருது. கல்லீரல், கிட்னி, இந்த அவயங்கள்லாம் கடுமையா பாதிப்பு உள்ளாயிருக்கும். இதெல்லாம் நம்ம சரி செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக உணவு முறை மாற்றம் கண்டிப்பா நமக்கு வேணும். அப்ப என்ன மாதிரி உணவுகளை மேற்கொண்டா இந்த வாதம் கண்டிப்பாக 4 மணி நேரத்துக்கு பிறகு இந்த வாத நோய் உள்ளவங்க பழைய சோறு சாப்பிடக்கூடாது. ஞாபகத்தில் வச்சுங்க. பழைய சோறு சாப்பிட்டா வாதம் குறையவே குறையாது. தயிர் ஆகவே ஆகாது, மோர் கூட ஆகாது. மோர் கூட ஆகணும்னா கஷ்டப்பட்டு மாற்றி பண்ணணும். எப்படி பண்ணணும்னா அதில் சீரகம் ஆக்ட் பண்ணணும், இஞ்சி ஆக்ட் பண்ணணும். இஞ்சி சேர்த்து வேணா மோர் சாப்பிடலாம். நீங்க இஞ்சி சேர்க்காம மோரும் நீர் மோரை சொல்றேன். தயிரெல்லாம் தொற்றவே கூடாது. நீங்க வாத நோய் உள்ளவர்கள், பக்கவாதம் வந்தவர்கள் தயிர் தொடவே கூடாது. மாமிச பட்சணம் ஆகவே ஆகாது. சரி, என்னங்க எப்போ பார்த்தாலும் நீங்க எந்த நோய்க்கு நீங்க மாமிசம் ஆகாதுன்னே சொல்றீங்களா? இது என்ன சார் இது அர்த்தம்? யாருமே இப்படி சொல்லல சார். என்ன வைத்தியம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னு நீங்க கோபமா கேட்கறது எனக்கு தெரியுது. அப்ப மாமிசம் சாப்பிடணும்லாம் நல்லாவே இருக்க முடியாதா? அதுக்கெல்லாம் மருந்து யாருமே தரலையா? நீங்க ஒரு ஆள் தான். நான் சொல்றது என்னன்னா, முதல்ல புரிஞ்சுங்க. நோயிலிருந்து விடுபடணும்னு நான் சொல்றேன். நோயிலிருந்து விடுபடணும்னா சில விஷயங்களை நீங்க அவாய்ட் பண்ணா தான் விடுபட முடியும். இல்லை கண்ட்ரோல் பண்றது 2 விஷயம் இருக்கு சார் இதுல. இப்ப சர்க்கரை நோயை கண்ட்ரோல் பண்றதுக்கு மருந்து தர்றது ஒரு விஷயம். அது சாகிற வரைக்கும் மருந்து சாப்பிடுங்கன்னு சொல்றது அதனாலதான். நாங்க என்ன சொல்றோம், சர்க்கரை நோயை தீருங்கிறோம். அது மாதிரி முடக்குவாதத்தை தீர்க்கறதுக்குன்னு போயிட்டோம்னா தீக்கணும்ல உடம்ப விட்டு. அதுக்கு தான் அதெல்லாம் கட் பண்ணணும். இந்த வாத நோய் தீக்கணும் அப்படின்னா ஒரே வழி இதுதான். இது கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் சார், நான் இப்படியே கூட நடந்துக்குவேன், வழி இல்லாமல் இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாதான் நீங்க அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். நான் சுத்தமாகவே அந்த பிரச்சனை வெளியாகணும்னு நீங்க நல்ல நோக்கத்துல தான் அதை அவாய்ட் பண்ண சொல்றேன். அதை அவாய்ட் பண்ணீங்கன்னா, அந்த மாதிரி உணவுகளை அவாய்ட் பண்ணீங்கன்னா தான் அந்த நோயை தீர்க்க முடியும். சரி, இப்போ விஷயத்துக்கு வந்துடும். நம்முடைய மருந்து என்ன செய்யும் உங்களுக்கு அப்படின்னா, இந்த மருந்துங்கிறதோட விருந்து தான் அது. இந்த முடக்குவாதம் வந்துச்சு, இதுக்கு என்ன சார் மருந்து, என்ன சார் செய்யறது? முடக்குவாதத்துக்கு அரிய ஒரு அற்புதமான ஒரு மருந்து சொல்றேன். இதை தொடர்ந்து சாப்பிட 48 நாள் சிறுகீரையை கடைந்து 48 நாள், வேற ஒன்றும் இல்லை, சிறுகீரை, சீரகம், மிளகு சீரகம் போட்டு சிறுகீரையை கடைஞ்சிடணும் வச்சு. அதுல இந்த சிறுகீரையை கடைஞ்சி என்ன செய்யணும்னா நெய் ஊற்றி. வாத நோய் உள்ளவங்கன்னா நெய் சாப்பிடணும், கம்பல்சரியா நெய் சாப்பிடணும். சுத்தமான நெய் கம்பல்சரியா சாப்பிடணும். தயிர் ஆகவே ஆகாது, மோர் ஆகாது, ஆனா நெய் ஆகும். பால் ஓகே சார், பால் ஓகே தான். சுக்கு கலந்த பால், சுக்குத்தூள் கலந்த பால். அப்ப சாப்பாட்டை நெய் கலந்துக்கணும். சிறுகீரை நெய். சிறுகீரை மட்டும்தான் சாப்பிடணுமா சார்? ஆமாங்க, சிறுகீரை தாங்க. சிறுகீரை கிடைக்கல சார், அரைக்கீரை. இந்த அரைக்கீரை சிறுகீரையை மாற்றி தொடர்ந்து சாப்பிடணும். சரி, இது போதுமா சார்? பத்தாது. என்ன சார் பண்றது? இந்த மத்தியானத்துல சரியா 12 மணிக்கு சுக்கு இருக்கு பார்த்தீங்களா? சுக்கு நல்லா இடிச்சு, அந்த சுக்கை 2 ஸ்பூன் சுக்கு 500 ml தண்ணியை 300 ml காய்ச்சணும். 200 ml போயிடணும். நல்லா காய்ச்சணும், போட்டு காய்ச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். 200 ml தீர்ந்தவுடனே 300 ml காய்ச்சிட்டு சுக்கை போட்டு தான் காய்ச்சணும். நல்லா காய்ச்சி அந்த சுக்குல வெண்ணெய், சுத்தமான வெண்ணெய் கிடைச்சா எடுத்து போடுங்க. ஏன்னா எல்லாம் அதுக்காக நீங்க போய் வெண்ணெய் இந்த கடையில வாங்கிலாம் போடாதீங்க. இந்த பிரெட்டுக்கு ஜாமுக்கு தருவீங்கன்னா அந்த வெண்ணெயெல்லாம் பட்டர் வெண்ணெய் அதெல்லாம்
வேலைக்கு ஆகாது. உங்கள் வீட்டில் பால் வச்சு நீங்கள் எடுக்கிறவங்க தான் பிரச்சனை இல்லை, கலந்துக்குங்க. இல்லை வெண்ணெய் எடுக்க முடியாதவங்க சுத்தமான ஆமணக்கு எண்ணெய், ஆமணக்கு எண்ணெயை அதில் ஊற்றிடணும். எவ்வளவு 300 ml தண்ணியை காய்ச்சி சொன்னோன்னா 500 ml சுக்கு. மதியம் 12 மணிக்கு, மதியம் 12 மணிக்கு நாங்கள் வேலைக்கு போயிடுவோம் சார். காய்ச்ச முடியாது, காலையிலே காய்ச்சிரு. பக்கவாதத்துக்கு மருந்து சொல்றேன் கேட்டுக்க, ரொம்ப எளிமையான மருந்து. வாத நோய் குணமாவதற்கு இதை விட எளிய மருந்து உலகத்திலே கிடையாது. நல்லா தண்ணியை காய்ச்சணும். 1/2 லிட்டர் தண்ணியை நல்லா காய விடணும். எப்படி காய விடணும்? 2 ஸ்பூன், பெரிய டீஸ்பூன்ல 2 ஸ்பூன் போடணும் சுக்கு. அதில் டீஸ்பூன் தான், அதில் நிறைய சொல்றேன். ஃபுல்லா எடுத்து போட்டுடணும். போட்டுட்டு விளக்கெண்ணெய், சுத்தமான ஆமணக்கு எண்ணெய் 1 ஸ்பூன் அதில் போட்டுடணும், ஊற்றிடணும். முதல்ல போட்டுடணும். நல்லா கொதிக்கும் போது 1 ஸ்பூன் விடணும். 2 ஸ்பூன் ஆச்சு. 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் நல்லா கொதிக்கும். அருமையாக கொதிச்சோன்னே 300 ml காஞ்சிடும். ரெடி. 200 ml போயிடும் வெளியில். அதை எடுத்து வடிகட்டி சூடாக குடிச்சிடணும். சூடாக குடிக்கணும் உட்காந்து. இதை ஒவ்வொரு நாளும் இதை குடிக்க. இப்போ காலையில் பண்ணிட்டீங்கன்னு இதை பண்ணி நீங்கள் ஃப்ளாஸ்கில் ஊற்றி எடுத்துகிட்டு போயிருங்க வேலைக்கு போகிற இடத்துக்கு. கரெக்டாக 12 மணிக்கு குடிச்சிருங்க. அவ்வளோதானா சார்? அதில் எதுவும் இந்த சர்க்கரை உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 கல் உப்பு போட்டுக்கங்க பேருக்கு, அவ்வளோதான். இதை ஒரு 48 நாள் விடாமல் செய்யுங்க. இதே மாதிரி நைட்லையும் செய்யணும். நைட்டில் செஞ்சு தான் தூங்கணும் நீங்கள். இதே தான் 48 நாள் நண்பர்களே. பெருமைக்கு சொல்ல இதை மட்டுமே செய்யுங்க. உங்களுடைய உடல் கூறு மாறுதா இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க. வாதம் எடுபடுதா இல்லைன்னு பாருங்க. உங்களுக்கு இன்னும் சில விஷயங்கள்லாம் அதில் இருக்கு. என்னன்னா வாத மேலையும் தடவணும், எண்ணெய் தடவணும். ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கு எண்ணெய் தடவணும். வேற ஒண்ணுமே கிடையாது. எரிக்கிழஞ்செடியில 2 இலையை எடுத்துக்கோங்க. அதையும் சொல்லிடுறேன். மேலே தடவுறதுக்கு எண்ணெய், எரிக்கிழஞ்செடி எண்ணெய் 2, சாரி எரிக்கிழஞ்செடி இலை 2 இலை. எவ்வளோ எண்ணெய்க்கு? 100 மில்லி எண்ணெய்க்கு. அப்போ 1/2 லிட்டர் எண்ணெய் நீங்கள் காய்ச்சி வச்சுக்கலாம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இலைய ஒரு 10 இலை எடுத்துக்கங்க. 1/2 லிட்டர் எண்ணெய். கருஞ்சீரகம் 100 கிராம். 1/2 லிட்டர் எண்ணெய்க்கு 100 கிராம் கருஞ்சீரகம். அதே மாதிரி 25 கிராம் கரு மிளகு. அதே மாதிரி 2 பூண்டு, முழு பூண்டு எல்லாம் உரிச்சு அதில் போட்ட வேண்டியது. அப்படியே தட்டி போடலாம், தப்பில்லை. அப்படியே போட்டு நல்ல காய்ச்சணும். இதுல என்ன பண்ணணும்? துளசி ஒரு பிடி துளசியும் போடலாம். ஒரு 10 வெத்தலையும் அதில் போட்டுடலாம். போட்டு நல்லா காய்ச்சிட வேண்டியது. நல்லா காய்ச்சணும். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் கொதிக்கணும் எண்ணெய். அதுக்கு ஆற வச்சு அப்படியே வடிகட்டி எடுத்து வச்சுங்க. இதை உடம்பெங்கும் போடுங்க. இதுல வாத நாராயண இலை இருந்தால் தப்பே கிடையாது, அதையும் போடலாம். அதில் தப்பு இல்லை. கிடைக்கலன்னா விட்டுருங்க. கிடைச்சா அதையும் போடுங்க. வாத நாராயண மரம்னு இருக்கு, இலையும் இருக்கு, அதையும் போடலாம். போட்டு காய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த சுக்கு தண்ணி நான் சொன்ன அந்த மெத்தடில் சாப்பிட்டுக்கிட்டு, சாப்பாடு நான் முன்னே சொல்லிட்டேன் என்னென்ன சாப்பிட்ணும். நீங்கள் பீர்க்கங்காய் இதில் நல்லா புரிஞ்சுக்கணும். நீர்க்காய்கள் உங்களுக்கு தேவை கிடையாது. பீர்க்கங்காய் வேணும். பீர்க்கங்காய் மட்டும் அதில் சேர்த்துக்கலாம். கிழங்கு ஐட்டங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அவரைக்காய், முருங்கைக்காய், இது அதாவது அவரைக்காய், முருங்காய், அதே மாதிரி இந்த கீரை 2 வகையான கீரை, சிறுகீரை, அரைக்கீரை, இதெல்லாம். கொத்தவரங்காய் முக்கியமாக, கொத்தவரங்காயை விடாமல் சேர்க்கணும். இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டே வந்தால சாப்பாட்டை கலந்து பச்சரிசி சாதம் விடாமல், பால் சாப்பிட்றதா இருந்தால் சுக்குத்தூள் போட்டு மஞ்சப்பொடி போட்டு காய்ச்சி தான் பால் சாப்பிடணும். பாலுடைய தன்மையை முறித்து தான் சாப்பிடணும். நீங்கள் வெறும் பாலை குடிக்கக்கூடாது. பெரும்பாலும் குடிக்கக்கூடாதுன்னு தான் சட்டம். ஆகவே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பக்கவாதம் முற்றிலுமாக 1 மாதத்திலே குணமாகறத நீங்கள் பார்க்கலாம். அட்டுக்கே வேண்டியதில்லை. வேற எந்த மருந்துமே வேண்டாமா? வேண்டியதில்லை. சுடுதண்ணி தான் குடிக்கணும், சுடுதண்ணியில் தான் குளிக்கணும். நான் சொல்லிட்டேன் எது ஆகாதுன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு. பழங்கள்லாம் தொடவே கூடாது. எந்த பழமும் தொடக்கூடாது. பக்கவாதம் வந்தவன் பழங்களே திங்கக்கூடாது கொஞ்ச நாளைக்கு. அப்புறம் சரியாயிடும்.
ஆக இதை வந்து செய்யணும். அதே மாதிரி வாரத்துல 2 முறை நல்லெண்ணெய சுட வச்சு தலையில இருந்து கால் வரைக்கும் நல்லா தேய்ச்சி சீயக்காப்பொடி மட்டும் போட்டு குளிக்கணும். ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது. இதை வாரம் 2 முறை ஆயில் பாத் எடுத்துடணும். இயற்கையாகவே நீ வீட்டிலாம் இருக்க வேண்டாம், கேஷுவலாக ஆயில் பாத் எடுங்க. 30 நாளை சொடக்கெடுத்த மாதிரி உங்களுடைய கை கூட இதெல்லாம் மாறுதா இல்லைன்னு மட்டும் நீங்க பாருங்க. ஆகவே இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.